யுத்த சூழலில் பலவந்தமான முறையில் பிரிக்கப்பட்ட பகுதி HMM ஹாரிஸ் குற்றச்சாட்டு. இலங்கை வரும் முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்படும் சாத்தியம். கோட்டாபயவுக்கு எதிராக சதி புரட்சி மேற்கொள்ளப்படவில்லை சபாநாயகர். யாழில் ஒட்டப்பட்டுள்ள அனுரவின் சுவரொட்டியில் சர்ச்சை, கல்வி சமூகம் விசனம். தெற்காசிய பிராந்தியத்தில் விசேட பொருளாதார வலயங்களை நிறுவுவதில் இலங்கை முன்னோடி ஜனாதிபதி. அடுத்த வாரம் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளை சந்திக்கின்றது உண்மை நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம். யாழில் இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகளில் இருக்கும் பிரதிபலிஸ் அதிபர் அறிவிப்பு. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளர் கடமையினை பொறுப்பேற்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யுத்த சூழ்நிலை காரணமாக அப்போது கல்முனை பிராந்தியத்தில் இருந்து அன்றைய ஆயுத இயக்கங்களின் உறுப்பினர்கள் பல அச்சுறுத்தல்களை மேற்கொண்டு பலவந்தமான முறையில் கல்முனை உப பிரதேச செயலக உருவாக்கத்தை ஏற்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பிக்கள் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் தொடர்பாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் இனம் அரசியல் தீர்வை அதிகார பகிர்வை வேண்டி நிற்கின்ற போது கல்முனை மாநகரத்தில் வெறுமனே ஒரு வட்டாரத்தில் 3500 தமிழ் மக்கள் முஸ்லிம்களோடு இணைந்து வாழ்வதற்கு இடமளிக்காது தமிழ் தலைமைகள் எவ்வாறு வடகிழக்கில் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக அதிகார பகிர்வை எட்ட முடியும்? கல்முனை நகரத்தில் கல்முனை பிரதேச செயலகம் ஒன்றும் அதே கல்முனை உப பிரதேச செயலகம் ஒன்றும் இயங்கி வருகின்றது. இந்த உப பிரதேச செயலகம் 1989 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பொது நிர்வாக அமைச்சின் ஒரு கடிதத்தினூடாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக அந்த நேரத்தில் இருந்து அமைச்சரவை தீர்மானமோ அல்லது வர்த்தமானி பிரகடனமோ அந்த உப பிரதேச செயலகத்துக்கு இருக்கவில்லை. அன்றிருந்த யுத்த சூழ்நிலை காரணமாக அப்போது கல்முனை பிராந்தியத்தில் இருந்து அன்றைய ஆயுத இயக்கங்களின் உறுப்பினர்கள் பல அச்சுறுத்தல்களை மேற்கொண்டு பலவந்தமான முறையில் இந்த உப பிரதேச செயலக உருவாக்கம் ஏற்படுத்தப்பட்டது. இருந்தும் தமிழ் முஸ்லிம் ஒற்றுமை காரணமாக அன்றிருந்த முஸ்லிம் அமைச்சரவை அமைச்சர் அதேபோன்று பின்னர் வந்த அமைச்சர்கள் எல்லோரும் இதனை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மக்களுக்கென வேறு எல்லையுடனான ஒரு பிரதேச செயலகமும் முஸ்லிம் மக்களுக்கென ஒரு எல்லையுடனான பிரதேச செயலகமும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கை ரீதியான உடன்பாட்டுக்கு வந்திருந்தார்கள் என தெரிவித்துள்ளார். யாழ் விமான நிலையத்தை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த தகவலை துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை தனியார் துறையினருக்கு குத்தகைக்கு வழங்குவது தொடர்பில் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விருப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கு பொருத்தமான முதலீட்டாளரை தெரிவு செய்ததன் பின்னர் மேலதிக பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்தளை விமான நிலையத்தின் செயற்பாடுகளை இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான யோசனை நிதி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் ஒன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதுடன் அவர்களுக்கு ஒரு வழி கடவுச்சீட்டு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் முற்பகல் 10 மணியளவில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர்கள் இலங்கை நோக்கி பயணிக்க உள்ளதாக அவர்கள் சார்பில் வழக்குகளில் முன்னிலையான தமிழக சட்டத்தரணி புகழேந்தி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் அவர்களுக்கு இலங்கைக்கு செல்வதற்கு மாத்திரமே இந்தியாவில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயம் கடவுச்சீட்டு வழங்கியுள்ளதாக சட்டத்தரணி புகழேந்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருக்கும் இலங்கையர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுத்த போதிலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட்ட இந்த மூவருக்கும் ஒருவழி கடவுச்சீட்டு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளமை ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளன. மேலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன், ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கை வந்தவுடன் அவர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக இலங்கையில் இருக்கும் புலனாய்வு செய்தியாளரும் அரசியல் ஆய்வாளருமான MM நெலாம்பியன் தெரிவித்திருந்தார். அவர்கள் சென்னையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் இலங்கையின் பயங்கரவாத தகவல் பிரிவினரால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாட்டினை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான இலங்கையர்கள் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலை புலிகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இவர்களின் உடல் பாகங்கள் செயலிழக்கும் வகையில் இந்திய அரசினால் மருந்து செலுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் இதன் மூலம் அவர்கள் ஒரு வருடத்தில் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக சதி புரட்சி மேற்கொள்ளப்படவில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அறகலிய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு மறைகரம் ஒன்று இயங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் விசாரணை குழு ஒன்றை நியமித்து விசாரணை செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். எனினும் கோட்டாபயவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யப்படவில்லை என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். சூழ்ச்சி இடம்பெற்றமைக்கான எந்தவொரு ஆதாரங்களும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் அதிருப்தியில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் நாடாளுமன்றையும் முற்றுகையிட முயற்சித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வருவதை முன்னிட்டு ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டியால் வடக்கு மாகாண கல்வி புலத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினால் அனுரகுமாரவின் வருகை தொடர்பான சுவரொட்டிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளின் மதில்களில் வாசல்களில் ஒட்டப்பட்டுள்ளன. இவ்வாறான சுவரொட்டிகள் பாடசாலை மதில்களில் ஒட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆராயப்பட்டு அவற்றை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முதலீட்டு சபையின் குழுல நிறுவனங்கள் ஆற்றிய சிறப்பான வகைப்பாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலீட்டு சபையின் விருது வழங்கும் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். தெற்காசிய பிராந்தியத்தில் விசேட பொருளாதார வலயங்களை நிறுவுவதில் இலங்கை முன்னோடியாக இருந்ததை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி கட்டுநாயக்க மற்றும் பியகம போன்ற முதலீட்டு வலயங்களுக்கு பிரதான முதலீட்டாளர்களை ஏற்பதிலும் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் வெற்றியடைந்துள்ளதாகவும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடுகளில் இயங்கி வரும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை அடுத்த வாரம் சந்திக்க உள்ள உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் கொள்கை பிரிவு தலைவர் ஜுவி தங்கராஜா உத்தேச உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். நாட்டில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக கலாநிதி அசங்க குணவன்ச தலைமையில் இயங்கி வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக அதிகாரிகள் அண்மையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடாத்தியிருந்தார்கள். அதேபோன்று தெற்கிலும் குறிப்பாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகளை சந்தித்து உத்தேச உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தனர். இருப்பினும் இச்சந்திப்புகளில் வடக்கு கிழக்கில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், போர் விதவைகள், முன்னாள் போராளிகள் உள்ளடங்கலாக போரினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட தரப்பினரும் தெற்கில் ஜேவிபி கிளர்ச்சி இடம்பெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினரும் உள்வாங்கப்படவில்லை என்ற விமர்சனம் பாதிக்கப்பட்ட தரப்பினராலும் அவர்களை நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்தி இயங்கி வரும் அமைப்புகளாலும் முன்வைக்கப்பட்டது. அதற்கமைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக தாம் சந்திக்க வேண்டிய பாதிக்கப்பட்ட தரப்பினர் பற்றிய தகவல்களை திரட்டி வருவதாகவும் அந்த தகவல்களை மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம், அரசு சார்பற்ற அமைப்புகளின் செயலகம், மக்கள் பேரவை போன்ற கட்டமைப்புகளின் ஊடாக சேகரிப்பதாகவும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலகத்தின் கொள்கை பிரிவு தலைவர் ஜுவி தங்கராஜா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டமைப்பு ரீதியிலான சந்திப்புகள் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் ஆரம்பமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ் மாவட்டத்தில் இன்று முதல் போக்குவரத்து நடைமுறைகள் இறுக்கமாக கண்காணிக்கப்படும் என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காளிங்க ஜெயசிங்க தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தின் போக்குவரத்தை சீர் செய்வது தொடர்பில் பல்வேறு செயற்திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. யாழ்ப்பாணத்தில் தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்களை செலுத்துகின்றவர்கள், திறன்பேசிகள் மற்றும் அலைபேசிகளை கதைத்தபடி சாரதியத்தில் ஈடுபடுகின்றவர்கள், பாதசாரிகள் கடமைகள் இருக்கத்தக்கதாக அதற்கு அருகாக வீதியை கடக்கின்றவர்கள், வீதிகளில் வாகனங்களின் பயண பாதையில் எச்சில், வெற்றிலை என்பவற்றை துப்புகின்றவர்கள், போக்குவரத்து ஒழுக்க மீறல்களில் ஈடுபடுகின்றவர்கள் மீது இன்று முதல் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பாடசாலைகள், கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு அருகாகவும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் கூடுதலான போலீசார் களமிறக்கப்பட்டு வேதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் பலப்படுத்தப்படுகின்றன. கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு திட்டத்தை இந்த வருடமும் தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் சீரானதும் ஆரோக்கியமானதுமான போக்குவரத்தை மேற்கொண்டு தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு பிராந்தியத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளின் பிரச்சினைகளை ஆராய்ந்து அவற்றுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
கொழும்பு பிராந்திய முஸ்லிம் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன்போது ஆசிரியர் வெற்றிடங்கள், வகுப்பறைகள் மற்றும் போதிய இடமின்மை, சிங்கள மொழியில் இஸ்லாத்தை கற்பிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசங்களில் முஸ்லிம் பாடசாலைகள் இல்லாமை போன்ற பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இதன்போது கொழும்பு பிராந்திய முஸ்லிம் பாடசாலைகள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 40,000 முஸ்லிம் மாணவர்கள் சிங்கள மொழி மூலம் கல்வி கற்கின்றார்கள் மற்றும் சிங்கள மொழியில் இஸ்லாத்தை கற்பிக்கும் திறன் கொண்ட ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கொழும்பில் உள்ள 19 முஸ்லிம் பாடசாலைகளில் 200 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அதிபர்கள் மற்றும் அமைப்பு பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளராக ஜி சுகுணன் கடமையினை பொறுப்பேற்றார். வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களின் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மாவட்ட பொது வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்களின் இடமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய பணிப்பாளராக சுகுடன் இன்று காலை தனது கடமைகளை பொறுப்பேற்றார். வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளராக அவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பித்திருக்கின்றார். புதிய பணிப்பாளர் ஜே சுகுடன் இதற்கு முன்னர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை பூவை ஸ்ரீலங்கா அரசு விடுதலை புலிகளின் லட்சணியாகவே பார்க்கின்றது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இதனாலேயே தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் மெய்வல்லுநர் போட்டியில் இல்லமொன்றை அழகுபடுத்துவதற்காக கார்த்திகை பூவை வடிவமைத்த மாணவர்கள் காவல்துறையினரால் அறிவிலித்தனமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக ஐங்கரநேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கார்த்திகை பூவை விடுதலை புலிகளின் தேசிய மலராக தெரிவு செய்திருந்தார்கள் என்பதற்காக அது விடுதலை புலிகளை அடையாளப்படுத்தும் பூ அல்ல. அது தமிழ் தேசிய இனத்தின் தாயக சூழலின் அடையாளம். தமிழர்கள் சுற்றுச்சூழலை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 இணைகளாக வகுத்து இயற்கையோடு இசைந்த வாழ்வை மேற்கொண்டு வந்தவர்கள். சங்க தமிழர்களால் காந்தல் என அழைக்கப்பட்ட கார்த்திகை பூ இப்போதும் தமிழ் வாழ்வுக்கு மிகவும் நெருக்கமான பூக்களில் ஒன்றாக இருந்து வருகின்றது. சங்க கவி கபிலர் தொடங்கி தாயக கவி புதுவை ரத்னதுரை வரை கார்த்திகை பூவை பற்றி பாடாத புலவர்களே இல்லை எனும் அளவுக்கு தமிழ் வாழ்வியலில் கார்த்திகை பூ மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இதன் காரணமாகவே இந்தியாவில் தமிழ்நாடு கார்த்திகை பூவை தனது மாநில மலராக தேர்வு செய்துள்ளது. இலங்கை அரசு தனது பௌத்த பண்பாட்டு சூழலுக்கு அமைவாக தேசிய மலராக நீலோற்பலத்தையும் தேசிய மரமாக மெசுவா எனப்படும் நாகமரத்தையும் தெரிவு செய்துள்ளது. இலங்கை காடுகளில் ஒருபோதும் காணப்படாத சிங்கத்தை தேசிய கொடியில் வாழேந்தி வைத்த பின்னர் அதனால் இதுவரையில் இலங்கைக்குரிய தேசிய விலங்கொன்றை தெரிவு செய்ய முடியவில்லை. இலங்கை தேசிய அடையாளங்கள் தமிழ் மக்களை உள்வாங்காது பௌத்த சிங்கள பெரும்பான்மை தேசியவாதத்தின் குறியீடுகளாக அமைந்ததன் விளைவாகவே விடுதலை புலிகள் தேசிய மலராக ஈழத் தமிழ் சூழலின் அடையாளமாக விளக்கும் கார்த்திகை பூவை தெரிவு செய்ய நேர்ந்தது. கார்த்திகை பூச்செடியில் உள்ள கொல்கிசின் எனும் நச்சு ரசாயனம் அருமருந்துகளின் தயாரிப்பில் பயன்படுகின்றது. இதன் பொருட்டு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பயிரிடப்படும் கார்த்திகை பூச்செடியால் பல கோடி ரூபாய்கள் அந்நிய செலாவடியாக கிடைத்து வருகின்றது. ஆனால் கார்த்திகை பூச்செடியின் சிறப்புகளை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதாலேயே கார்த்திகை பூவுக்கு உத்தியோகப்பற்ற தடையை பேணி வருகின்றது. சென்னை கச்சத்தீவு பற்றி பேசும் பாஜகவும் காங்கிரசும் மீனவர்களை தாக்கும் இலங்கை கடற்படை மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து விளக்க வேண்டும் என்று உலக தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, இந்திய பெருங்கடலில் செல்லும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சரக்கு கப்பல்கள் பயணிகள் கப்பல்களை தாக்கி கொள்ளையடிக்கும் சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து இக்கப்பல்களை பாதுகாக்கும் பணியில் இந்திய கடற்படை மிகச் சிறப்பாக செயற்பட்டு வருவதற்கு அமெரிக்க அரசு உட்பட பல நாட்டு அரசுகள் பாராட்டு தெரிவித்துள்ளன. ஆனால் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டு தள்ளுகின்றது. ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போவது போல நமது மீனவர்களை பிடித்துக் கொண்டு போகின்றார்கள். நமது மீனவர்களுக்கு சொந்தமான இயந்திர படகுகள், மீன்வலைகள் போன்றவை பறிமுதலும் சேதமும் செய்யப்படுகின்றன. மீனவர்கள் பிடித்த மீன்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. 1983ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 40 ஆண்டு காலமாக வித அச்சமும் இல்லாமல் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை வேட்டையாடி வருகின்றது. ஆனால் அவர்களை பாதுகாக்கும் வகையில் இந்திய கடற்படை இதுவரை எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை. ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள மண்டபத்தில் இந்திய கடலோர காவல் படையினரின் கப்பல்கள் நிறுத்தப்படுகின்றன. கடற்படை கடலோர காவல் படையோ இதுவரை இலங்கை கடற்படைக்கு எதிராக ஒரு சிறு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை.
எங்கேயோ இருக்கின்ற சோமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்களிடமிருந்து உலக நாடுகளின் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இந்திய கடற்படை இலங்கை கொள்ளையர்களிடமிருந்து நமது மீனவர்களை பாதுகாக்கும் கடமைகளை செய்ய தயங்குவது ஏன்? கச்சத்தீவு பிரச்சினையில் பாஜகவும் காங்கிரசும் மாறி மாறி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மன்னார் வளைகுடா பகுதியில் அத்துமீறி நமது மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயற்பட்டு வரும் இலங்கை கடற்படைக்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்க இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் இதுவரை முன்வராதது ஏன் என்பது குறித்து மக்களிடம் இரு கட்சிகளும் விளக்க வேண்டும். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.